பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நற்செயல்களையும் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரிந்து உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களுடன் என்னை சேர்த்துவிடு. ஆமீன். யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு நல்ல சந்ததியை அளித்துவிடு. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கின்றாய். ஆமீன். யா அல்லாஹ், நீ என்னை சந்ததியற்ற தனித்தவனாக ஆக்கிவிடாதே. நீயோ வாரிசுதாரர்களில் மிக்க மேலானவன். ஆமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவரும் இல்லை. நீ மிக பரிசுத்தமானவன். நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். என்னை நீ மன்னித்து அருள் புரி. ஆமீன். யா அல்லாஹ், என் உள்ளத்தை திடப்படுத்தி விரிவாக்கு. நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு சுலபமாக்கிவை. என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. என் வார்த்தையை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் எனக்கே தீங்கு இழைத்து கொண்டேன். நீ எனக்கு மன்னிப்பு வழங்கு. ஆமீன். யா அல்லாஹ், நீ இறக்கியதை நாங்கள் நம்புகின்றோம். உன்னுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கின்றோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள். ஆமீன். யா அல்லாஹ், நீ எங்களை அநியாயம் செய்யும் மக்களின் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிவிடாதே. யா அல்லாஹ், நிராகரிக்கும் மக்களிடமிருந்து உன் அருளை கொண்டு நீ எங்களை பாதுகாத்துக்கொள். ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை எங்களுக்கு நீ மன்னித்துவிடு. எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் மன்னித்துவிடு. எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்தியும் வை. உன்னை நிராகரிக்கும் மக்களை வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி செய். ஆமீன். யா அல்லாஹ், உன் அருளை எனக்கு அளித்திடு. நீ எங்களுக்கு நேரான வழியையும் சுலபமாக்கிடு. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய கல்வி ஞானத்தை மேன்மேலும் அதிகப்படுத்து. ஆமீன். யா அல்லாஹ், பாவமான காரியங்களை செய்யும்படி தூண்டும் ஷைத்தான்களுடைய தூண்டுதல்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன். மேலும் யா அல்லாஹ், ஷைத்தான்கள் என்னிடம் வருவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன். ஆமீன்.